அருமையாக இருக்குது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரஞ்சான் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். மே மாதத்தோட கடைசி, சொல்ல போனால் இதான் சீசனோட கடைசி டைம். இப்போ மாட்டுறது தான் அரஞ்சான். இதுக்கப்புறம் மழை வந்துடும், அரஞ்சான் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். இன்றைக்கி பிடிச்சி அண்ணனுக்கு வறுத்து கொடுக்க போகிறேன். நம்ம ஃப்ரெண்டு தான் அண்ணன் வந்திருக்காரு. அண்ணா, மே மாதம் சீசன் முடிய போது நாங்கள் மே மாதமே முடிஞ்சு போச்சு. இப்போ ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அரஞ்சான் பிடிக்க போகலாம், அரஞ்சான் பிடிக்க போகலாம்னு. அரஞ்சான் மீன் செம்மையாக இருக்குன்னு பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே சீசன் வந்து மே மாதத்தோடு முடிஞ்சிருந்தாங்க. மே மாதம் எண்டு கடைசி ஒரு நாள் இருக்குது அந்த மாதிரிங்கிறப்ப மீன் பிடிக்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. அண்ணா வானை ஏன்னா அங்கே உட்காந்துருக்க வானை வாங்க மீன் பிடிச்சி சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம். நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நீ மீன் பிடிச்சாதே உனக்கு சாப்பாடுன்னு. வந்ததுலேருந்து என்னை பட்னியாகவே போட்டிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு 4 மீன் பிடிச்சிருக்காங்க. இன்னும் இதை வாங்கி நறுக்கி அறுத்து பொறிச்சு எப்படி நீ பொழுதுங்க தான் போல ஏதோ மாட்டி வச்சுங்கிறாங்க. பார்ப்போம் அடுத்தது. நீங்களும் மீன் பிடிக்க போனீங்கன்னா ரொம்ப சேஃபாக போய் மீன் பிடிங்க, சரிங்களா? அதை விட்டு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க. என்னண்ணா கறி இருக்கு ஒன்று என்னண்ணா கவலை போண்ணா. முதல்ல கறியை தான் பொறுக்கிறாரு. அவருக்கு அந்த மீன் தான் பிடிக்கும். அது என்ன மீன் கேளுங்களா? என்ன மீன் அது? இதாங்க கறி மீன். இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் எனக்கு கேரளானா ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மீன் சாப்பிட்டு பழகினே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கறி சாப்பிடுவோம்ல, ஒரு பிராய்லர் இந்த மாதிரிங்கிற மாதிரி நல்லா கறி வந்து சூப்பராக இருக்கும். வேணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயாச்சும் போனீங்கன்னா கறி மீன் கேட்டு வாங்கி சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பதமாக வறுத்தாலும் சரி, இல்லை நல்ல மொறுன்னு வறுத்தாலும் சரி, அந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஜிலேபி மீனுக்கு ஈக்குவலாக அந்த மீன் நல்ல டேஸ்ட்டான மீன் தான். நல்லா பார்த்துக்கங்க. இந்த மீன் இதான் கறி மீன். இந்தாங்க என்ன பண்ணீங்க இப்போ? சூட்டில் போடான்னு செத்து போயிருந்தேன். இது ஹீட்டாக வாணா அடுத்த மீனை பிடிக்க போகலாம். மீன் வேட்டையெல்லாம் இன்னைக்கு நமக்கு மதுரைக்காரே. இது ரொம்ப மோசமான ஏரியா இருக்குங்க. ஏங்க இந்த இடத்துல எப்போவுமே நல்ல மீன் இருக்கும். அரஞ்சான் மீன் இருக்க ஏதுவான இடம் எல்லாம். சிறுவிலை எப்போவுமே வேகமாக இழுக்கக்கூடாது. எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக இழுக்கணும். மீன் இருக்கான்னு வலையிலே அப்படியே ஃபீல் ஆகும், இந்த நரம்போட டென்ஷன்லேயே. அங்கே போறியா? அங்கே பாருங்க நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் இருக்குதுன்னு பாருங்கள். சும்மனவர் மட்டும் இங்கே வந்துட்டு சரியாக போட்டார். நம்மளுக்கு தேவையான மொத்த மீன் இந்த ஒரு இடத்துலையே கிடச்சிடும். போகிறாப்புல அவர் திறமையை தான் பார்ப்போம். அழகாக வீசினாருங்க, மாட்டிக்கிச்சுங்க, மொத்தமாக அள்ளிட்டாருங்க. அருமையான பொடி இது. நொறுக்கிட்டீங்க. நம்மளுக்கு தேவையான மொத்த மீன் வாங்க சம்பால் பிடிச்சிட்டாப்புல. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி மீன் பஞ்சம் இல்லை. கூட்டு வந்ததுக்கு பிரோஜனம். சின்ன மீன் எல்லாம் 2 கண் வலை. ஆனால் மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 கண்ணுக்கு தான் கரெக்டாக இருக்குது. நிறைய மாட்டியிருக்கு. ஆனால் ஓடிடுதெல்லாம்.
நிறையவே மீன் மாட்டியிருக்கு. வலை மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கண்ணு அரை கண்ணு சின்னமாக இருந்துச்சுன்னா எல்லா மீனையும் பிடிச்சிருக்கலாம். நிறைய அரைஞ்சானுச்சு எல்லாம் குட்டி குட்டியாக. எல்லாம் நம்ம புது கேமராமேன் எடுக்கிற வீடியோ ஃபுட்டேஜ். கேமராமேன் வருதா ஒழுக்கமாக கேமரா எடுக்கல, ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஒரு கருமத்துக்கு ஆகிறதுலன்னு சொல்லி இப்போ இங்கே மீன் பிடிக்க விட்ருக்கேன். இது வரைக்கும் களை இறங்கி ஒரு அரை மணி நேரம் ஆகுது. 5 லூர் மிஸ்ஸிங், 1500 நட்டம். என்ன பண்ணுறேன்னே தெரியல, என்ன இடம்னே தெரியல. சாப்பிட்ற 4 மீனுக்கு 400 கிலோமீட்டர் நடத்தி கூட்டு போயிருக்காங்க. இது ஏதோ பாறையாவெலாம் கிடக்குது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்ச இடமா இருந்தால் போங்க, சேஃப்டி ஃபஸ்ட்டு. தண்ணீர் வந்து விட்டது. எங்கே? அங்கே இங்கேப்பா. வாணே வாணே பாட்டுக்கு வந்துட்டோம். சமைக்கிற தான் இருக்கு பாரு. இந்த இங்கே இருக்கு இந்த சரியா அண்ணா பை போடி ரெக்கார்ட் பண்ணு. பை இந்த அந்த மீன் சூப்பர். அது வேற யாரும் இல்லை, அதே தானா? இதுதான் பெரிய பட்டைக்கண்டை, நல்லா சைஸான பட்டைக்கண்டையாக இருக்குது. முறுமுறுன்னு இன்றைக்கி வறுக்கிறோம். இங்கே போடு இங்கே போடு. நம்ம காசிமேடு மீனவனுக்கு அப்புறம் நம்ம முருகன் பயங்கரமான வித்தக்காரப்பா. கத்தி விளையாடுது கையில். கையில் கத்தி குத்திட்டு இப்போ நோன்னு கத்துவான் பாரு. பஞ்சலை அல்ட்ரா லைட்டில் பிடிச்ச பஞ்சலை இது நல்லா வறுக்க நல்லாயிருக்கும். இப்போ இருக்க மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிடலாம். சுத்தம் பண்ணிவிட்டு வறுக்க போயிடலாம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, எல்லாம் ரொம்ப பசியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே இப்போ நல்லா முறுமுறுன்னு வறுக்கணும். எண்ணெயில் போட்டு தரமாக இருக்கும். வாங்க தேங்காய் எண்ணெயில் வறுக்கலாம். ஓகே, வறுக்கிற இடத்துக்கு போகலாம். மீன் பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்து மது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டு வந்துருக்குறோம். இதை போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேபி மீன் ஒரு மசாலா எங்களோட ஃபேவரெட்டு, அதையும் எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிட்டு வந்த மசாலா. மீன் வறுக்கிறதுக்கு வீட்டில் தான் ரெடி பண்ணோம். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக ஜீரக பொடி, மிளகு பொடி எல்லாமே ரெடியாக இருக்கும் இதுலேயே. அடுத்து தேவையான அளவு உப்பு, நல்லா மசாலா வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இதான் நாங்கள் மீன் வறுக்கிற பக்குவம். இப்போ பார்த்தீங்கன்னா அவசரமாக வறுக்கணும். மீனில் அப்படியே 2 பக்கம் மசாலா அப்ளை பண்ணி எண்ணெயில் 2 பக்கம் போட்டு கல் மீன் மாதிரி பொரிச்சிருவோம். நல்லா மீனில் பார்த்தீங்கன்னா மசாலா ஃபுல்லாக ஏறணும். எல்லா பக்கமும் இந்த கோடு போட்டிருக்கிறதுல நல்லா அப்ளை பண்ணி
நல்லா உள் சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டுறணும். எவ்வளோ மசாலா போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் மீன் டேஸ்ட்டாக. மீனில் பார்த்தீங்கன்னா நல்ல மசாலா போட்டாச்சு. இந்த அளவுக்கு மசாலா போட்டு ஊற வைக்கணும். நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே நல்ல ஜூஸியாக இருக்கும். இதில் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். நல்லா டக்கராக வறுக்கலாம். நல்லா காரசாரமாக இருக்குது. மசாலா எப்படி நான் சாப்பிட்டு பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பாப்பா மீனில் எப்படி வருதுன்னு. இது நல்லா அப்ளை பண்ணணும். எல்லாம் ஒரு இடம் கூட விட்டுறக்கூடாது. மசாலா பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். அப்படியே டைட்டாக ஒட்டிக்கணும். நம்ம ஓல்டு கேமராமேனுக்கு மூக்கில் ஏறுது. வணக்கங்க, உங்கள் மீனவன். ஏங்க புதுசாக 4 பேர் ஏதோ சப்ஸ்கிரைபர் வந்திருப்பீங்க போல இருக்கு. நீங்கள் பண்ண ஒரே காரணத்தினால ஏன் உசுரை போட்டு வாங்கி நீங்கள் இவங்க வழக்கம் போல் பட்டினி போட்டாங்க. காலையில் 6 மணிக்கு எழுப்பி கூப்பிட்டு வந்தாங்க. மணி பாருங்கள் சாயந்தரம் 6 மணி. சூரியன் கூட தூங்க போயிடுச்சு. நம்ம தாலி ஆக்குறாங்க. இன்ன வரையும் ஒரு மீனை காட்டல, ஒன்றா காட்டல. 4 பேர் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. நண்பர்களே, ஆற்றுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லொக்கேஷன். இங்கே உட்காந்து இன்றைக்கி மீன் சமைக்க போகிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டு வந்துட்டோம். சப்பாத்தி போட்டு அண்ணனோட பசி இன்றைக்கி நான் போக்க போகிறேன். அண்ணா ரெடியா? ரெடி. ஏன் சத்தமாக சொல்லுங்கள், சிரிச்ச மாதிரியே. தெம்பு இல்லைங்க, மனசுனால முடியல. மக்களே, இன்றைக்கி சப்பாத்தி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மீனை நல்லா முறுமுறுன்னு வறுத்து சப்பாத்தியில் வச்சு மடித்து அப்படியே உள்ள விட்டு அடிக்க வேண்டியதான். ஓகே தானே பாஸ்? அவ்வளோ ஓகேங்க. ஓகே மக்களே, வாங்க சமைக்கலாம். மீன் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு நல்லா அருமையாக ஊற வச்சாச்சு. இப்போ ஊறி நல்லா ஒரு 20 நிமிஷமாவது மீன் ஊறி இருக்கும். கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் வறுக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி தான் முதல் முறையாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறோம். அடுப்பு சும்மா தக நெறி. கேமராமேனும் ரொம்ப பசியில் இருப்பார். நான் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது, வயிறு வலிக்கும். அதனால் கேமராமேனுக்கு 2 பிஸ்கட் கொடுக்கலாம் நான் இருக்கேன். 50-50. எனக்கு 2 கொடுங்கப்பா. என்னை கூட்டு வந்த பாவத்துக்கு இவருக்கு பிஸ்கட்டே கொடுக்கக்கூடாது நான் இருக்கிறேன். முடிஞ்ச அளவு எவ்வளோ கமெண்ட்டில் இவரை கழுவி ஊற்ற முடியுமோ ஊற்றுனீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். மக்களே, மீன் பிடிக்க போகிற இடத்துல முன்ன பெண்ணாக இருக்கிறேன். என்ன இன்றைக்கி ஒரு நாள் காலைல 6 மணிக்கு கூப்பிட்டு வந்தேன். இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு சோறு போட்டாச்சு. ஏங்க ஏன் இதெல்லாம் பெரிய விஷயமா? அருமையாக உங்களுக்கு மீன் ரெடி ஆகிட்டுங்க. என்ன இதான் நம்ம புது இடிக்கி. நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. என்ன வாசமாக இருக்கலாமா? மீனோட வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. செக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இந்தளவுக்கு வாசமாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்பவே வாசமாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு. மீன் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக வெந்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு வாட்டி நாங்கள் மலையில் மீன் வறுத்தோம். வெடிச்சு அண்ணன் சவுசரில் பார்த்தீங்கன்னா மேலே தர மறக்காமல் பாருங்கள், அருமையாக இருக்கும். ஆனால் இது ஞாபகம் இருக்கா சம்பவம்? உட்காந்ததுக்கு சுத்தமாக உண்மையாக மக்களை ரொம்பவே காமெடியாக இருக்கும் இந்த வீடியோ. சமைச்சிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிச்சு அண்ணன் டவுசரில் கொட்டி எந்திரிச்சு ஓடுவார். அது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன். பல சம்பவங்களை பண்ணியிருக்கான் அவன். அதில் ஒரு சம்பவம் தான் அது. ஹாய் பாருங்கள் மக்களே, மறுபடியும் மீன் பிடிக்க போகிறாராமா. இருக்க மீன் பிடிக்க நம்மளால் இதுக்கு மேலே முடியாது. அவர் வரத்துக்கு முன்னாடி 4-5 மீனை சாப்பிட்டோம்னா இங்கே, அதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிடல. நம்ம வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம். இது கொஞ்சம் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்திருக்கு. பார்க்கவே அப்படியே நாக்கு ஊறுதுங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாசனை பா பயங்கரமாக இருக்குங்க. இன்றைக்கி அவரை விட்டுட்டு ஒரு புடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அநேகமாக அவர் வர லேட் ஆச்சுன்னா நானே எல்லா மீனையும் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வீடியோவில்.
மீன் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக வெந்துருச்சு. இப்போ எல்லா மீனும் எடுத்தாச்சு. அடுத்த செட்டு மீனை வந்து வறுக்க போகிறோம். இப்போ மீன் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக வெந்திருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அரைஞ்சாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கவே வாயில் எச்சு ஊறுது. அரஞ்சான் மீன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த தேங்காய் எண்ணெயில் வறுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அருணா நான் சாப்பிட்டுட்டு இருக்காரு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு கிடச்சிருக்க மீன் என்ன பார்த்தோம்னா பட்டைக்கண்டை. இந்த வாட்டி சின்ன மீன்லாம் முடிச்சிட்டேன். இப்போ பெரிய மீனுக்கு வந்தாச்சு. அவங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு மீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஆல்ரெடி போய்கிட்டு தான் இருக்குது. மீன் ரொம்ப அருமையாக இருக்குது. முடிஞ்சளவு எல்லாருமே செக்கெண்ணெய் வாங்கி சமைச்சு பழகுங்க. செக்கெண்ணெய்க்கும் மீன் அருமையாக வந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லாக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும். நார்மலாக சமைச்சு சாப்பிட்றத விட இதை கொஞ்சம் டேஸ்ட்டு ஹெவியாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நேரத்தில் அப்படியே அருமையாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆற்றுக்கு நடுவில் உட்காந்து மீன் வறுத்துட்டு பசங்க கூட இன்றைக்கி போனதே பொழுது அவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஏங்க வேணாங்க பாதி ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். ஏன் கூச்சப்படுறீங்க? என்னங்க பாதி மீனக்கானா? அதான் ஆளுக்கு பாதி மீன். மக்களே, இன்றைக்கி தான் நான் மீன் பிடிக்க வந்ததுலேருந்து இன்றைக்கி தான் கரெக்டாக சமைச்சு இங்கேயே எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே சமைச்சு ஒன்றுமே கொடுத்ததில்ல. அதுவும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப மோசம். இன்னும் 7-8 மணி ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் ஏர்லேயே முடிஞ்சிருக்கு. எந்த சாமி புண்ணியமோ. அப்போ இது இன்னும் எவ்வளோ நேரம் நீடிக்க போகுதுன்னு தெரியல. முறுமுறு மக்கா என்னைக்குள்ளே கையை விட்டீங்க? ஒரு நாளாவது எண்ணெயில் சுடும். என்ன ஜில்லு என்னடா இது? உள்ளே ஏதோ வலுவலுன்னு இருக்கும்போது தான் கை உள்ளே வருது. நல்லா அமைக்கி பாருங்க. மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இன்றைக்கி மீன் பிடிச்சது. இந்த அளவுக்கு திருப்தியாக நாங்கள் இது வரைக்கும் மீன் பிடிச்சதே கிடையாது. ஃபுல்லாக மீன் பிடிச்சி நல்லா வயிறார எல்லாருமே சாப்பிட்டாச்சு. அதுவும் தேங்காய் எண்ணெயில் மீன் வறுத்தது சரியான டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், மீன் கூட பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இது 3வது ரவுண்டு மீன். நாங்கள் ஃபுல்லாக மீனை சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் சரி, இல்லை இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுனாலும் சரி, கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட கமெண்ட்டையும் நான் படிப்பேன். உங்களோட கமெண்ட்டுக்காக நான் காத்திருக்கேன். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.